தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அதிமுக கூட்டணியிலே இணையும் முக்கிய கட்சிகள் அதிர்ச்சியில் திமுக. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் பக்கம் கூட்டணிகள் என்பது எதுவும் கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே கூட்டணி எதுவும் இல்லாமல் தான் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தது அப்படின்னே கூட சொல்ல. ஆனால் இன்று நிலைமை என்பது வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் தான் தற்போது அதிகப்படியான பலம் வாய்ந்த கட்சிகள் எல்லாம் இருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நிலையிலே பாமக, தேமுதிக, அதுக்கு அடுத்தபடியாக டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ், பார்வர்டு பிளாக் கட்சிகள், அதே போல ஐஜேகே கட்சிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகளும், அதே போல கொங்கு வெள்ளாளர் கவுண்டருடைய பேரவை அமைப்பு, அது மட்டுமல்லாமல் தேவேந்திரகுலம் சமூக மக்களுடைய அந்த அமைப்புடைய ஆதரவுகள் என அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் ஆதரவு என்பது பெருகிக் கொண்டேதான் போகிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஜான் பாண்டியன் கூட சமீபத்திலே அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என அறிவிப்பையும் கொடுத்திருந்தார். இதுதான் அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் கூடுதல் பலமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இன்னும் குறுகிய நாட்கள், மிக விரைவாகவே இன்னும் 2 கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியிலே இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், அதே போல முக்கியமான தலைவர்களாகவும் சொல்லிட்டு வர்றாங்க. அதுவும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளா அல்லது மற்ற கட்சிகளா என்பது இதுவரைக்கும் பொதுவெளியிலே வெளியிடப்படவில்லை என்றாலுமே மிக விரைவாகவே, அதுவும் இந்த மாதம் 23ஆம் தேதிக்குள்ளாகவே அந்த கூட்டணி என்பது பேசி முடிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதுதான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நேற்று தினம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கும் நோக்கிலே எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைத்து வருகிறார். ஏற்கனவே பாமக கூட்டணி நிலையிலே மேலும் சில முக்கிய கட்சிகள் விரைவில் அதிமுக கூட்டணி இணைய வாய்ப்புள்ளதாக தகவல் என்பது கசிந்திருக்கிறது. இந்த நிலையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் உள்ள அவருடைய இல்லத்திலே நேரடியாக சந்தித்து தனது ஆதரவையும் கூறுகிறார். இந்த ஆதரவு தென் மாவட்டங்களில் இது அதிமுக கூட்டணிக்கு கூடுதல் பலமாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தேவேந்திரகுல சமுதாய மக்கள் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அந்த நபர்கள் வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நபர்களுடைய அமைப்புடைய தலைவர் தான் நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக எடப்பாடி பழனிசாமிகளை சந்தித்து தங்களுடைய ஆதரவு முழுக்க அதிமுகவிற்கு இருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என எடப்பாடி பழனிசாமியிடம் அதிரடியாக கூறியிருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளே அதிமுக கூட்டணியிலே இன்னும் 2-3 கட்சிகள் இணைவதற்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இது அதிமுகவிற்கு மகிழ்ச்சியாகவும் திமுக போன்ற கட்சிகளுக்கு அதிர்ச்சியாகவும் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.